அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இது என்னுடைய முதல் வீடியோ. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் என்னை வீடியோ போட வச்சிருக்கு. இந்தியாவோட அரசியல் போக்கு எப்படியோ அதே மாதிரி தமிழ்நாட்டோட அரசியலும் மாறிடுச்சு. சும்மா இதை சொன்னால் புரியாது. அந்த தொலைநோக்கு பார்வை இல்லாமல் தான் அவசரமாக ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ ஏதோ நீங்கள் ஓட்டு போட்டு தான் விஜய் சிஎம் ஆயிருக்காரு, ஆனால் இனி நீங்களே விரும்பினாலும் அவர் சிஎம் பொசிஷன்லேருந்து இறக்கிவிட முடியாதோங்கிற ஒரு அச்சம். சரியான ஆட்சி செய்யலைன்னா பதவியிலேருந்து மக்கள் இறக்கிடுவாங்கங்கிற பயம் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கணும். அதுதான் ஜனநாயகம். மாற்றத்துக்காக எப்படியோ இந்தியாவோட தலையெழுத்தை மாற்றி இப்போ வரைக்கும் அதை திருப்பி ரிவர்ட் பண்ண முடியாமல் இருக்கோம்ல, அதே நிலைமை தான் இனி தமிழ்நாட்டுக்கும். எப்போ ஒரு சிஎம் எல்லாத்துக்கும் வளைந்து கொடுத்து நீங்கள் என்ன பண்ணாலும் திருப்பி கேட்க எனக்கு திராணி இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிப்ளமேட்டிக்காக தான் அரசியல் பண்ணுவேன்னு அடங்கி இருக்கிறாரோ, அதை விட முக்கியமாக அரசியலில் ஒரு மகா நடிகரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன இந்த சினிமா நடிகர் அவரை போலவே மீடியாவுக்கு வாய் திறக்காமல் இருப்பது ஏதோ ஒரு சாதனையாக ஒரு புது ஸ்டைலாக நினச்சி கொண்டு இருக்கிறதுமே போதும். இனி பிஜேபிக்கு தமிழ்நாட்டோட ஓட் பேங்க் பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே இருக்காது. நான் சொல்கிறத நீ கேட்குறியா, நீட்டுற இடத்துல சைன் பண்ணுறியா, இல்லை உள்ளே போகிறியா அப்படிங்கிற ஒரு பயத்தை காட்டியே வேலை முடிக்கிற மாதிரி ஒரு அரசு இங்கே இருந்தால் போதும். அதுவே அவங்க சாதிச்சிட்டாங்க. ட்ரம்ப்புக்கு ஒரு பப்பெட் மோடி மாதிரி, மோடிக்கு ஒரு பப்பெட் விஜய்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு எல்லாம் நீங்கள் போய் அந்த ஆட்சியை மாற்றணும்னு நினச்சாலும் முடியாது. இனி இவிஎம் யூஸ் பண்ணி அடுத்த 3 எலெக்ஷனுக்கும் விஜய் தான் வருவார். இல்லை வர வைப்பாங்க. நியாயமான அரசியல் செய்கிறவங்கள தான் மக்கள் நினச்சா மாற்ற முடியும். சந்தர்ப்பவாத அரசியலும் பப்பட் மாதிரி அரசியல் செய்கிறவங்கள மக்கள் நினைச்சாலும் மாற்ற முடியாது.